வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ நம்மளுடைய ஔவையார் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நியூ பேட்ச் சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். நல்லா தெளிவாக கவனிங்க. அதே போல் நல்ல வீடியோ நல்லா கவனிச்சுட்டு நம்மளுடைய கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 10% டிஸ்கவுண்டோட இந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஸோ நியூ பேட்ச் என்னன்னா டெட் அண்ட் எஸ்டிடி பேட்ச், நேம் திருவள்ளுவர் பேட்ச். ஸோ டெட்டுங்கிற பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிடலாம். அதே போல் டெட் பேப்பர் 1ல் பாஸ் பண்ணவங்க எஸ்டிடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ எஸ்டிடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதே போல் கம்மிங் அக்டோபர்லையுமே டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். டிசம்பர் மந்த்தில் எக்ஸாம் இருக்கும். ஸோ ஆல்ரெடி டிஆர்பி ஆனுவல் பிளானர் 2026 நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அதை தெளிவாக பார்த்துக்கலாம். அதே போல் எஸ்டிடி எக்ஸாம் பார்த்தோம்னா கம்மிங் செப்டம்பர் மந்த்து எக்ஸாம் வரலாம். ஸோ நல்லா தெளிவாக அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த பேட்சை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சோட அட்மிஷன் பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து 25/4/2026 இருந்து இந்த மாதம் கடைசி, அதாவது 30/4/2026 இந்த 5 டேஸ் மட்டும்தான் அட்மிஷன் நடக்கும். ஸோ கரெக்டாக இந்த 5 டேஸ் முடிஞ்ச பின்னாடி அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ண முடியாது. ஸோ இந்த வாய்ப்பை இப்பயே அட்வான்ஸாக இப்பயே நீங்கள் பயன்படுத்திங்க. லாஸ்ட் டைம் வரைக்கும் நீங்கள் போக வேணாம். ஷார்ப்பாக கிளாஸ் வந்து மே 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஔவையார் ஐஏஎஸ் அகாடமியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னாவே 2 விஷயம். ஒன்று, ஜூம் மீட்டில் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். அப்போது டைரெக்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். ஒரு லைவாக கிளாஸ் அட்டன் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ அதை வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் மார்னிங் 4 to 6 நல்ல மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலி பர்சனுக்கு பகல் டயத்துலாம் ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க. ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கும். அதை யாருமே குறை சொல்ல முடியாது, தப்பு சொல்ல முடியாது. அதே போல் அந்த மார்னிங் டயத்தை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே அவங்களால நல்லா படிக்க முடியும். ஸோ இந்த 2 விஷயமே இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நீங்கள் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாவே 100% ரிசல்ட் கொடுப்பாங்க. லாஸ்ட் டைம் நடந்த டெட் எக்ஸாம்லேயே 100% ரிசல்ட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக சவால் பேட்ச் இருக்கும். ஸோ சவால் பேட்ச்னா ரொம்ப ஷார்ட் பீரியடு. எப்படின்னா வந்து 1 மந்த்தில் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் ஆக முடியும், அதில் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் சந்தேகத்தோடு தான் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் அவங்க 100% ரிசல்ட்டோட பாஸ் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமா, இது பாசிபிளே இல்லை, நான் ரொம்ப ஷார்ட் பீரியடில் இது முடியுமா முடியாதா அப்படின்ட்டு சந்தேகத்தோடு தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் இங்கே பாஸ் பண்ணியாச்சு, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ட்டு நிறையா ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்மளோட ஔவையார் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நிறைய பேரோட அந்த ஃபீட்பேக், அவங்க எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி சூழ்நிலையில இருந்து அவங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அடுத்தது நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஜெயபால் சாரோட ரெஃபரன்ஸில் நான் ஜாயின் பண்ணுறேன், ஜெயபால் சார் வீடியோ பார்த்துட்டு இங்கே நான் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னாவே உடனே அவங்க 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி நம்மளோட டிஎன்பிசி மேக்ஸ் யூடியூப் சேனலில் மேக்ஸுக்கு மட்டும் கிளாஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இது ஃபுல்லாக ஓவராலாக எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் ரெடியாகணும் அப்படின்னா நம்மளோட இந்த திருவள்ளுவர் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயம், நம்மளுடைய ஔவையார் ஐஏஎஸ் அகாடமியோட ஃபவுண்டர் மிஸ்ஸஸ் பிரியா நடராஜன் மேம் நிறைய அவார்டு வாங்குறாங்க. அதில் முக்கியமாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சைவா அவார்டு, அது என்னன்னா சவுத் இந்தியன் உமன்ஸ் அச்சீவர் அவார்டு. ஸோ உண்மையிலே அவங்களுக்கு இந்த அவார்டு கிடைச்சது உண்மையிலே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் அகாடமி அவார்டுன்ட்டு தமிழ்நாடு லெவல்லே அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கேள்விப்படும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்மளுடைய பிரியா மேம் அவங்களுக்கு என்னுடைய சார்பாகவும் நம்மளுடைய மாணவர் சார்பாகவும் எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த பெருமைக்குரிய அகாடமியில் வந்து நானும் ஒன் ஆஃப் த பில்லராக இங்கே பயணிக்கிறதுல உண்மையில ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இன்னும் நிறைய மாணவர்களுக்கு கண்டிப்பாக எங்களுடைய அந்த கல்வி பயணங்கிறது தொடரும். ஸோ நல்லா நீங்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சில் குயிக்காக ஜாயின் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.